வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். வாங்க ஹைதராபாத் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பூரிக்கு, சப்பாத்திக்கு, கீ ரைஸுக்கு இதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு கிரேவி இது. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வானலை சூடு பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. நான் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் ஒரு 1.5 வெங்காயம் கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கருவை விடாமல் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இது கூட நல்ல ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நான் ஒரு பீஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். கேரட் ஒரு இனிப்பு சுவையை கொஞ்சம் கொடுக்கும். இது நல்லாயிருக்கும் செய்யறதுக்கு. கூடவே ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்குங்க, ஒரு கட்டி பூண்டு உரித்து போட்டுக்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கீரி ஆட் பண்ணிக்கிங்க. இந்த கிரேவிக்கு காரமே இந்த பச்சை மிளகாய் தான். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்களும் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. அடி பிடிக்காமல் கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான். இது அப்படியே கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டும். மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஒரு ஃபேன் எடுத்துக்குங்க. 2 துண்டு பட்டர் எடுத்துக்குங்க. பட்டர் நல்லா ஹீட் ஆனவுடனே நான் பட்டர் சூடானோன்னா அந்த பன்னீரை சேர்த்துக்குங்க. பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வைங்க. மூடி போடாமல் அப்படியே வைங்க. மூடி போட்டிங்கன்னா தண்ணி கொட்டும். ஒரு மாதிரி சலசலன்னு சத்தம் வரும். அதில் தண்ணி இதாகும். அதனால் மூடி போடாமல் ஃப்ரை பண்ணி விடுங்க. இதை இப்போ நம்ம அந்த அரைக்கிறதுக்கு அந்த வதக்கணும் பார்த்திங்களா, அதை எடுத்து மிக்ஸி ஜாடியில் போட்டுக்குங்க. தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. மிக்ஸி ஜாடியில் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் வந்துடும். இப்போ பன்னீர்லாம் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது நல்லா சூடு ஆறட்டும் நல்லா. இப்போ அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகம், 4 மிளகு, பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு போட்டு நல்லா வறுத்து விடுங்க. இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கிரேவி, அதை இது கூட ஆட் பண்ணிக்கிங்க. சிம்மில் வச்சு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா எண்ணெய் தெறிக்கும். சூடாக இருக்கும்போது அதை கொட்டினீங்கன்னா சிம்மில் வச்சுக்கிங்க. நல்லா கிளறி விடுங்க. நம்ம ஊற்றின எண்ணெயும் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்தோட இதை நல்லா வதக்கி விடணும். கூட புளிக்காமல் தயிர் நான் 1 கப் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்குங்க. இது நல்ல ஒரு ஸ்வீட்டும் கொடுக்கும், ஒரு புளிப்பு தன்மையும் கொடுக்கும். ஏன்னா நம்ம தக்காளி சேர்க்கலை பார்த்திங்களா, அதனால் தயிர் சேர்த்து செய்யும்போது இதோட சுவை சூப்பராக இருக்கும். கூடுதல் சுவையை தூக்கி கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. தயிர் சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்ருங்க. கட்டி இல்லாமல் கலக்குங்க. கட்டி இல்லாமல் தயிரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப இது பண்ண வேணாம். அடி பிடிக்காமல் நல்லா மெதுவாக சிம்மில் வச்சு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதோட பச்சை ஸ்மெல்லும் நல்லா போகட்டும். இது கூட தனியா பவுட்ரு, பெப்பரு, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. சிக்கன் மசாலா ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். வேறு சில்லி பவுடர்லாம் சேர்க்காமல் இதை 4 மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதோட பச்சைத்தன்மை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிங்க. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். எப்பயுமே அப்போ தான் ஒரு கிரேவி சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மிக்ஸி ஜாடியை கழுவி அதை அரைச்சோம் பார்த்திங்களா, அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி மிக்ஸி ஜாடியை கழுவி இதில் ஊற்றிடுங்க. நிறைய சேர்த்துக்காதீங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு தண்ணி ஊற்றினா போதும்.
அவ்வளோதான். நல்லா ஒரு கலரி விடுங்க. அடி பிடிக்காமல் செய்யுங்கங்க. இப்போ பாருங்கள், நல்லா அதோட எண்ணெய் எல்லாம் நல்லா வெந்து பச்சைத்தன்மைலாம் போய் கிரேவி எப்படி எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்குங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக. கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்குங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா கலந்துக்குங்க, இல்லைன்னா கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சுவையை கொடுக்கும், கூடுதல் சுவையை. அதனால் இதை சேர்த்துக்க சொல்கிறேன். இல்லைனாலும் விட்டுடுங்க, பிரச்சனை இல்லை. அப்படி ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா வீட்டில் பால் காய்ச்சி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பாலில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. அதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. காய வச்சு ஆற வச்ச பாலை சேர்த்துக்குங்க. இப்போ வந்து கிரேவி நல்லா கொதிக்குது, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா ஒரு கலரி விட்டுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொதிக்கும், மேலே அடிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்தா இடையில வந்து பன்னீரோடு சேர்த்து கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அது. அதனால் நான் சேர்க்குறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா அதை விட்டுடுங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்து அதுவும் நல்லா வதக்கி விட்றேன். இதில் முந்திரி நல்லா வெந்துடும். இந்த ஹீட்டில் நம்ம போடும்போது ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும், முந்திரி சூப்பராக வெந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பன்னீர், அதை சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மிலே வச்சுக்கோங்க. எண்ணெய் எல்லாம் ஓரத்தில் எப்படி பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, இப்படி தான் நம்மளோட சமையல் செய்யும்போது நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் இப்படி பிரிஞ்சு வரும்போது தான் அது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம், அந்த பக்குவத்தில் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அந்த ஃப்ரை பண்ண பன்னீர் அதை கூட சேர்த்துக்குங்க. நல்லா அந்த பன்னீரில் வந்து இந்த கிரேவி படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு அது நல்லா ஊறணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் இதை போட்டு நம்ம மூடி வைக்கும்போது இன்னும் கெட்டியாகிடும். அப்புறம் கிரேவி இது மாதிரி வராது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே மூடி வைங்க. அப்போ சூப்பராக ஆகிடும். நல்லா இன்னும் நல்லா அந்த பன்னீர்லாம் அந்த கிரேவியை இழுத்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கும். உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே வைங்க. இப்போ பாருங்கள், அந்த நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து கிரேவி எப்படி டெக்ஸ்சராக சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி மேலே சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி இலைன்னா கூட பரவாயில்ல, கஸ்தூரி மெஹந்தி இருந்தால் கூட சேர்த்துக்குங்க, சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். இது வந்து சப்பாத்தி, பூரி, கீ ரைஸு இதுக்கெல்லாம் செம காம்பினேஷன். இது தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து காரமோ ஒரு ரொம்ப புளிப்போ அப்படிலாம் எதுவுமே இருக்காது. நம்ம கரெக்டாக இருக்கும். எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.